Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Darling 2025 New Year deals, latest smartphones at lowest EMI. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. இருவந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும் வாத்தியார் பாட்டு. இதில் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கு தெரியும். ஓகே, லைக் ஒரு சிவகுமார் அண்ணா ஃபேமிலி, பிரபு சார் ஃபேமிலி, அந்த மாதிரி இல்லை ஆச்சுங்க. ஒரு 4.5 years ஆச்சு இல்லை. ஓகே, எல்லாம் சேர்ந்தது தானே வாழ்க்கை ஆகும். ஓகே, பட் நான் வந்து ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேங்க. ஆமாம், அதில் வந்து கொஞ்சம் கூட நான் மிஸ் பண்ணல. இப்போ கூட நான் என்னோட பேர பசங்களோட வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இந்த கஷ்டமாக இருந்த கமெண்ட் என்னன்னா, இவர் சாமியை கும்பிட மாட்டாரு, சாமியை திட்டிகிட்டே இருப்பாரு, அதனால தான் இப்படி நடக்குது. சாமி கும்பிட்டு வீட்டில் எவனும் சாவலியா? லூசு பசங்களா இருக்காங்க. ஏங்க, சாமி கும்பிட்றதுக்கு அதுக்கு சம்மந்தம். சாமி கும்பிட்ற வீட்டுங்க யாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலையா, காய்ச்சல் வந்தது இல்லையா, தலைவலி வந்தது இல்லையா, அவங்க வீட்டில் ஒரு ஸ்ட்ரோக் வந்தது இல்லையா, அவங்க வீட்டில் யாரும் செத்து போகலையா, ஆக்சிடென்ட் ஆனது இல்லையா, சூசைட் பண்ணது இல்லையா, குடும்பத்தோடு கோயிலுக்கு போகிற வேன் கவர்ந்தது இல்லையா? இல்லைங்க, நான் வந்து அந்த டைட்டிலுக்கு வந்து தகுதி இல்லாத ஆள் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஏன் குறைச்சிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கூலியில் இருக்கிறேன், அந்த தனுஷோட இட்லி கடையில் நடிக்கிறேன், சல்மான் கான் ஹிந்தி படம், ஏஆர் முருகதாஸ் சார் படம் நடிக்கிறேன். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய படம். அடுத்தது சிவகார்த்திகேயன் படம் ஒன்று பண்ணுற, விஜய் சேதுபதி பண்ணுற, எல்லாமே வந்து பெரிய படங்கிறத டாப் ஹீரோஸ், டாப் டைரக்டர்ஸ் இதுதானே. பட் ரொம்ப ரொம்ப சின்ன படத்துலேயே நடிக்கிறேன். மெட்ராஸ் மேட்னின்னு ஒரு படம், ஏன்னா அது சூப்பராக இருக்குது கதை. சரி சரி, ஒரு 10 சீன் காட்டினாங்க. அந்த தைரியத்தில் நடிக்கிறேன். உங்களுடைய உடம்பு பற்றி எல்லாமே அப்போதுன்னு சொல்லுவாங்க, எவ்வளோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு இவர், குண்டாகி நாங்கள் பார்த்ததே இல்லையே. ஸோ இப்போ வரைக்கும் அது எப்பயுமே அந்த ஒரு ஃபிசிக்கல், நீங்கள் அந்த ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சிருப்பீங்க தொடர்ந்து. ஒரு ஹீரோக்கு எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் முக்கியமோ அதே நேரத்தில் அந்த ஒரு மென்டல் ஹெல்த்தும் முக்கியம். ஹவு டு யூ மெயின்டைன்னா, இப்போ வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், வெளியில் பிரச்சனையாக இருக்கலாம், படங்கள் அடுத்தது இந்த படங்கள் ஓடும் ஓடாது, மென்டலாக நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் பாருங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு தராசில் வந்து ஆசை துன்பம்னு வச்சுங்களேன். இந்த ஆசை அதிகமாச்சுன்னா துன்பம் அதிகமாகும், ஆசை குறைஞ்சுன்னா துன்பம் குறைஞ்சிரும் இல்லையா? அதுதான். அது மாதிரி வந்து நம்ம ஆசைப்படுறது நம்மளுடைய இஷ்டம், ஆனால் அது நிறைவேறுமா இல்லாதாங்கிறது வந்து நம்ம கையில் இல்லை. இப்போ நம்ம ஒரு படம் ஓடணும்னு ஆசைப்படுறோம், மொத்த படம்லாம் எப்படி இருக்குன்னு எப்படி தெரியும்? அது நம்ம படத்தை விட சூப்பராக இருந்ததுன்னா இதெல்லாம் சேர்ந்து தான் வெற்றி தோல்வின்னு வருது. ஸோ டேக் இட் ஈஸி பாலிசி தான், வேற ஒன்றுமே இல்லை. ஓகே, வந்ததை வரவில் வைப்போம், செல்வதை செலவில் வைப்போம். ஏன்னா எல்லாருமே வெளியில சத்யராஜ் சார் அவர் என்னப்பா செம்ம ஜாலியான மனுஷன், எப்பவுமே ஜாலியாக தான் இருப்பாரு, அது ஒரு டேக்கோட இருக்கும். எப்பாச்சும் நீங்க ஷூட்டிங் ஸ்பாட் போறீங்க, அங்க சீனும் செம்ம ஜாலியான சீன், ஆனால் நீங்க வந்து மென்டலா அது ஒரு டிஸ்டர்படா இருக்கீங்க, அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. எப்பயாச்சும் அது ரியாக்ட் ஆயிருக்கா சார் சீனா? இல்லை, அது ஆகாதுங்க, எந்த நடிகருக்குமே ஆகாது. ஏன்னா கேமரா முன்னாடி போய் நின்று லைட் பண்ணி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னா வேற வழியில் நீங்கள் வந்து அந்த கேரக்டருக்கு இருக்கிற டைலாக் அது இதெல்லாம் பேசி நடிச்சுதான் ஆகணும் நீங்கள். அதனால வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். ஒரே மைண்டில் என்ன கஷ்டம் இருந்தாலும் அங்கே போனால் நீங்கள் வேற ஏதாச்சும் ஒர்க் பண்ணிருக்கீங்க கூட, ஈவன் டைரக்டரும் கூட கொஞ்சம் டென்ஷனாக உட்காந்துருக்கலாம். பட் இவங்க உள்ளே போய் நின்னதுக்கப்புறம், இந்த லைட்டுக்கு முன்னாடி நின்னதுக்கப்புறம் எல்லாம் மறந்து நம்ம ஆக்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மேபி சில பேருக்கு அது அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரியல, எனக்கு அப்படியெல்லாம் ஆகிறதே இல்லை. ஓகே ஓகே, கிரேட் சார். உங்களை உலகம் முழுக்க பெரியாரா எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு. சமீபத்தில் உங்க மகள் போட்ட அந்த ஒரு பெரியார் இன்னும் உங்களை பெருசா தூக்கி நிறுத்துச்சு, என் தந்தை ஒரு பெரியார். செம்மையான அது. அதுக்கப்புறம் அவங்க போட்ட வார்த்தைகளா இருக்கட்டும், வீட்டுல இப்ப மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பட் இருந்தாலும் நீங்க பாத்துக்கிறீங்க, ஒரு சிங்கிள் பேரண்டா எங்க அப்பா அவ்வளவு அழகா ஹேண்டில், அது ரொம்ப எமோஷனலாவும் இருந்துச்சு. உங்களை பத்தின எண்ணங்கள் இன்னும் உயர்வாக இருந்துச்சு. ஆமாங்க, எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும் வாத்தியார் பாட்டு இல்லை. ஓகே, அவங்க போட்டு தான் நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. ஒரு 6-7 நாளுக்கு முன்னாடி அவங்க போட்டு விட்டு தான். ஆனால் அது வந்து நேஷனல் மீடியா அளவுக்கு எல்லாருமே போடுற, ஹிந்தி மீடியா கூட பாகுபலி ஆக்டர் அவங்க அப்படி அந்த மாதிரி போடுறாங்க. ஆமா, அப்படி போடும்போது எல்லா பக்கத்துல இருந்து உங்களுக்கு மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட அப்பதான் தெரிஞ்சிருக்கலாம். சொல்ல சினிமா சர்க்கிள் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. என்ன சொன்னீங்க? முதல்ல வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கு தெரியும். ஓகே, லைக் ஒரு சிவகுமார் அண்ணா ஃபேமிலி, பிரபு சார் ஃபேமிலி, அந்த மாதிரி இல்லை. ஓகே, பட் இப்போ ஓகே நீங்க அது இது ஆச்சுங்க. ஒரு 4.5 years ஆச்சு இல்லை. ஓகே, எல்லாம் சேர்ந்தது தானே வாழ்க்கை ஆகும். ஓகே, பழம்பெரும் டைரக்டர் ஒருத்தர் சொன்னாரு, அவர் நிறைய படம் பண்ணியிருப்பாரு. இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது என்ன சொன்னார், சார் நீங்கள் என்ன சார் ஒரு டேரக்டரா மிஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்கும்போது, நான் என் ஃபேமிலியை பயங்கரமாக மிஸ் பண்ணிட்டேன். நான் 80s 90s கொடி கட்டி பிறந்தேன், நான் சுத்தாத ஊர் இல்லை, நான் வீட்டுக்கு வருவேன், தூங்குவேன், போயிடுவேன், என் பசங்க கூட நான் விளையாடுனதில்லை, பேசுனதில்லை, என் மனைவி பாசமா வருவா, அவளை ஆச்சு பூச்சுன்னு கத்திட்டு நான் பாடணும். நான் நினைச்சேன் நான் ஒரு பெரிய டேரக்டர்னு, நான் டைரக்டரா பெருசா ஜெயிச்சிட்டேன், ஆனா நான் ஒரு மனுஷனா தோத்துட்டேன்னு தோணுது. இப்ப என் பையன் என் கூட பேச மாட்டான், என் பொண்ணு பெருசா டச்ல இருக்க மாட்டான்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னான். நீங்க எப்பாச்சும் அது மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா நீங்க தொடர்ந்து நடிச்சுட்டே தான் இருக்கீங்க. பட் நான் வந்து ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேங்க. ஆமா, அதுல வந்து கொஞ்சம் கூட நான் மிஸ் பண்ணல. இப்போ கூட நான் என்னோட
பேர பசங்களோட வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். எனக்கு நல்லா டேபிள் டென்னிஸ் ஆட தெரியும், அவங்களுக்கு நல்லா ஆட தெரியும். ஸோ டேபிள் டென்னிஸ் ஆடுறது, டிராயிங் காம்படிஷன் வச்சுக்குவோம். அதனால் நான் அந்த ஃபேமிலி அப்படி நான் மிஸ் பண்ணவே இல்லை. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அப்போது டைரக்டரும் போது என்னென்னா ஷூட்டிங் முடிஞ்சு எடிட்டிங் முடிஞ்சு சாங் கம்போசிங் முடிஞ்சு காஸ்டியூமர் வந்து என்ன காஸ்டியூமர் போடுதும்பாங்க. ஹீரோயினுடைய ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து சார் சடை பண்ணுறதா லூஸ் ஹேரான்னு கேட்பாங்க. ஆக்டருங்க போது அப்படி இல்லையே, அங்கே பேக்கப்னா அவ்வளோதானே நமக்கு. ஓகே ஓகே. ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட ஃபேமிலி டைம்ன்றது கரெக்டாக ஏதாச்சும் ஒரு அவுட்டோர் எல்லாம் போகையில் வருவாங்க. அப்போ என் பீரியடில் வந்து நிறைய வில்லேஜ் படம் எடுத்தது. சின்ன தம்பி, வாத்தியார் வீட்டு பிள்ளை, அந்த காலகட்டம் இருக்குல்ல, கரகாட்டக்காரன், சின்ன கவுண்டரு, ரஜினி சதாஜமான், அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வில்லேஜ் படம். அப்போ வில்லேஜ் படத்தில் வந்து கிராமம்னா பொள்ளாச்சி தான். சரி. ஸோ எனக்கு வந்து கோயம்புத்தூர், மனைவிக்கு வந்து உடல்பேட்டை, ரெண்டுக்கு நடுவில் பொள்ளாச்சி இருக்குது. அதனால வந்து ஃபேமிலியாகவே போயிடுவீங்களா? ஃபேமிலியாகவே போயிடுவோம். லீவ் விட்டு அவங்களும் வந்துடுவாங்க. ஒரு பொள்ளாச்சியிலிருந்து ஒரு அரை மணி நேரத்தில் உடல்பேட்டை போயிடலாம், 3/4 மணி நேரத்தில் கோயம்புத்தூருக்கு வந்துடலாம். இப்படி ஒரு சௌரியம் இருந்தது. அப்புறம் அதையும் மீறி போனால் ஊட்டி, கோபிச்செட்டிப்பாளையம் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் பொள்ளாச்சி எல்லாம் முதல்ல லாட்ஜில் ரூம் இருக்கான்னு கேட்டுதான் ஷூட்டிங்கே வைக்க முடியும். ஒரே ஹோட்டலில் வந்து 4 ஷூட் ரூம் இருக்கு. ஒன்றில் நானும், ஒன்றில் விஜயகாந்த், ஒன்றில் பிரபு, ஒன்று கார்த்தி, எல்லாரும் படம் போயிட்டு இருக்கோம். அங்கே எல்லாரும் படம் போயிட்டு இருக்கோம். அப்படி ஒரு பீரியடு. ரைட். ஆனா அவங்க அது சம விஷயம் சார். நீங்க ஃபேமிலிக்கான டைமும் அப்பத்துல இருந்தே கரெக்டா கொடுத்துருக்கீங்க. நடிகர்கள் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அவங்களோட பர்சனல் லைஃப் கூட அதை அசோசியேட் பண்ணிடுவாங்க. அது ஏதோ பெருசா அதை பிரிச்சே பார்க்க மாட்டாங்க. இப்போ உங்க மனைவியோட இந்த செய்தி வந்துடும் நிறைய பேர் ஒரு சொன்னாங்க. அதுல கொஞ்சம் கஷ்டமா இருந்த ஒரு கமெண்ட் என்னன்னா, இவர் சாமியை கும்பிட மாட்டாரு, சாமியை திட்டிகிட்டே இருப்பாரு, அதனாலதான் இப்படி நடக்குது. சாமி கும்பிட்டு வீட்டுல எவனும் சாவலியா? லூசு பசங்களா இருக்காங்க. ஏங்க, சாமி கும்பிட்றதுக்கு அதுக்கு சம்மந்தம். சாமி கும்பிட்ற வீட்டுங்க யாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலையா, காய்ச்சல் வந்தது இல்லையா, தலைவலி வந்தது இல்லையா, அவங்க வீட்டில் ஒரு ஸ்ட்ரோக் வந்தது இல்லையா, அவங்க வீட்டில் யாரும் செத்து போகலையா, ஆக்சிடென்ட் ஆனது இல்லையா, சூசைட் பண்ணது இல்லையா, குடும்பத்தோட கோயிலுக்கு போகிற வேன் கவர்ந்தது இல்லையா? கரெக்ட். இதே ஏதோ உளறவங்க உளறிட்டு இருப்பாங்க. சரி. இப்பயும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 5-6 படம் வருது. அதில் நீங்கள் தனி லீடாக பண்ணி கூட ஒரு 2-3 படங்கள்லாம் வந்துடும் 100%. ஸோ அப்படி வரும்போது நீங்கள் அதை ட்ராக் பண்ணுவீங்களா சார்? இந்த படம் எவ்வளோ தேட்டர் ரிலீஸ் ஆகுது, கலெக்ஷனாக எவ்வளோ எடுக்குது, அதெல்லாம் ரெகுலராக ட்ராக் பண்ணுவீங்களா? அது பண்ணுறது இல்லைங்க. நான் இப்போ வந்து ஒரு சேலபிள் ஹீரோ இல்லை. நான் ஹீரோ, இப்போ ஒரு தெலுங்கு படம் கூட நான் ஹீரோவை நடிச்சிருக்கேன், முடிஞ்சிச்சு. இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அவங்க சைட்லேருந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். நான் தான் ஹீரோ, தெலுங்குல டைட்டில் ரோல். அந்த படம் நல்லா ஒன்றும்னு ஆசைப்படணும் இல்லையா? நான் வந்து ஒரு விசி வேல்யூபிள் கேரக்டர் ஆக்டர், நாட் சேலபிள் ஹீரோ. ஓகே, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இது மாதிரி அக்செப்ட் பண்றதுக்கே ஒரு பெரிய விஷயம். ஆமாங்க, நான் வந்து ஒரு டிமாண்ட்ல இருக்கிற ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். சத்யராஜனுடைய தேவை சினிமாக்கு இருந்துட்டே இருக்கு. ஆமா, நிச்சயம், இதுதான் உண்மை. ஆனா ஒரு ஹீரோவை வந்து எனக்குன்னு ஒரு பிசினஸ் எல்லாம் கிடையாது. அது அந்த படம் நல்லா இருக்குல்ல, அது அந்த படம் தான் ஹீரோ. இப்போ நான் ஒரு தெலுங்கு படம் ஹீரோவை நடிச்சிங்கன்னா அந்த படம் தான் ஹீரோ. அது பார்த்து நல்லா இருக்கும்போது அது சக்ஸஸ் ஆச்சுன்னா மேபி எனக்கு வந்து ஒரு ஏஜ்டு ஆக்ஷன் ஹீரோவா என்னை நம்பி 10 பேர் வருவாங்க இல்லையா? இன்னைக்கு ரஜினி சார், கமல் சார் நடிக்கிறது டுவேட் பாடுற ஹீரோ இல்லையா? அதுலேருந்து அவங்க வந்துட்டாங்கல்ல வெளியே, வந்து அவங்க ஏஜுக்கு தகுந்த ஒரு ஹீரோவை நடிக்கிறாங்க. யங் டைரக்டர்ஸ் அவங்கள பிரமாதமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து அப்படி சில படங்கள் எனக்கு வந்து மாட்டலாம். அந்த தெலுங்கு படம் எல்லாம் ஹிட் ஆச்சு. ஓகே. ஏன்னா சமீபத்துல தோழர் சேகுவாரான ஒரு படம், உங்களுடைய படம் ரொம்ப நல்ல படம், கருத்தியெல்லாம் ரொம்ப இப்போதைக்கு சவுண்டா ரொம்ப சொன்ன படம். ஆனா அந்த படம் அந்த டிஸ்ட்ரிபியூட் எல்லாம் கேட்கும்போது சொல்லிதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. தியேட்டர் கிடைக்க நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அப்ப நாங்க கேட்டோம், சத்யராஜ் சார் அவரு இறங்கி பண்ணுவாரா, அவரு பண்ணாம அவருக்கு இறங்கினா மட்டும் எப்படி நடக்கும்ன்ற மாதிரி சொன்னா. அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இல்ல, நான் அதுல கெஸ்ட் ரோல் ஒரே நாள் தான் நடிச்சேன். என்ன பிரச்சனை, அந்த மாதிரி படத்துல என்ன ப்ரமோட் பண்ணிடுறாங்கன்னா ஒரே நாள் தான், ஒரு 9 to 6 அப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 8 வரைக்கும் போனாங்க சார். ஒரே நாள் நடிச்சது. அவ்வளவு வாய் அடிச்சிருக்கிறேன். அல்ல, ஃபுல்லா ஐடியாலஜி பூரா பேசியாச்சு. ஆமா, கிளின்னு இழிச்சாச்சு. அது சென்சார், யூடியூபுக்கு சென்சார் இல்லைங்கிறதுனால எல்லாத்தையும் அப்படியே உள்ள விட்டாங்க. பட் என்ன எனக்கு சந்தோஷம்னா அது மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. தியேட்டருக்கு வந்து அவங்க ஆர்டரில் தானுங்க வருவாங்க. இப்போ காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும். இப்போ நாங்கள் ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில் நாங்கள் யங்ஸ்டராக இருக்கல என்ன பண்ணுவோம், எங்களுக்கு ஒரு பாக்கெட் மணி இருந்தது, இல்லை ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சோம். இப்போ நான் வச்சுக்கலாம், முதல்ல வந்து வாத்தியார் படம் பார்ப்பேன், எம்ஜிஆர் சார் படம் பார்ப்பேன், அப்புறம் வந்து சிவாஜி சார் படம் பார்ப்போம் இல்லையா? சிவாஜி சார் ரசிகர் வந்து ஃபர்ஸ்ட் சிவாஜி சார் படத்தை பார்த்து அப்புறம் எம்ஜிஆர் சார், அதுக்கப்புறம் தான் வந்து ஜெய்சங்கர் சார் படத்துக்கு, முத்துராம் சார் படத்துக்கு, ஜெய்மணி சார். அதுதான் ஒரு ஆர்டர். அதனால அது தவிர்க்க முடியாத விஷயம்.
புரட்சிக்காரன் yes. அதே டைரக்டர் ஆமா சேம் அவர் வேலு பிரபாகரன். வேலு. இப்போ அந்த மாதிரி படங்கள் இப்ப ரிலீஸ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ரிலீஸ் அதே படம் இல்ல, அந்த மாதிரி கருத்தியல் இவ்வளவு சவுண்டான படங்கள் இப்ப ரிலீஸை தாண்டி உங்களை நடிக்க கூப்பிடுறாங்க. நீங்க தைரியமா நடிப்பீங்க? தைரியமா நடிப்பேன், எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்லைங்க. அது புரட்சிக்காரன்லயே நடிச்சுனேன், பெரியாராவே நடிச்சுட்டா அப்புறம் என்ன. பட் இன்னைக்கு இருக்கிறது கொஞ்சம் சென்சார் வந்து கொஞ்சம் ஓவர் கடுபடி. ஷேக் வேற தோழர் ஷேக் வேற படத்தையே கொத்து பராட்டா போட்டாங்க. ஏகப்பட்ட கட்டு. ஓகே முதல்ல படமே ரிலீஸ் படத்தையே பேன் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. அவன் ரொம்ப சின்ன ப்ரொடியூசர். அப்புறம் அவங்க போய் இந்த டயலாக் அது இதெல்லாம் கட் பண்ணி பண்ணாங்க. பாவம் என்ன பண்றது, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி. ரைட் ரைட். ஸோ நீங்க எவ்வளவு படங்கள் பண்ணாலும் இப்பயும் இப்ப நான் சொல்றது கடைசி ஒரு 4-5 வருஷத்துல இல்ல பாகுபலி ரிலீஸ் ஆனதுலேயே நார்த் சைடா இருக்கட்டும் சொல்லி எங்க எல்லா இடத்துலயும் கட்டப்பான்ற ஒரு வார்த்தையோட தான் அது அப்படியே இருக்கு. ஸோ இப்போ அதை தொடர்ந்து கூலி வந்து அந்த ஒரு போஸ்டர்லாம் விட்ட பிறகு அதை பத்தி பயங்கரமா பேசுறாங்க. திரும்ப எதிர்பார்க்கலாமா அந்த ரொம்ப பழைய ஒரு பயங்கரமான ஒரு வில்லனா? இல்ல அதுல நான் வில்லன் நம்ம இந்த அந்த ஒரு கெட்டப்பா பார்த்து அப்படி நினைச்சிருவோமோ? அக்ரிமெண்ட்ல இருக்கிறதுனால நம்ம எதுவுமே பேச முடியாது. ஓகே. இப்ப நீங்க இந்த ஈஸியா வாய பிடிங்கல ஒரு பயங்கர வில்லனா எதிர்பார்க்கலாமான்னா நான் வில்லன் இல்ல அவன் வில்லன் இல்லையா அப்படின்னு என்ன. சோ அதை நம்ம சொல்லக்கூடாது. ஓகே. பட் பயங்கரமா இருந்துச்சு. இப்போ ஒரு எதிர்பார்ப்பு உண்டாச்சு ஒரு போஸ்டர். நிச்சயமா வந்து எதிர்பார்ப்பு என்ன விட்டுருங்க. ஒரு ரஜினி சார் ஹீரோ, லோகேஷ் வந்து இன்னைக்கு ஒரு வெரி சக்சஸ்ஃபுல் சன் பிக்சர்ஸ் எடுக்காங்க. இவ்வளவு விஷயம் இருக்குது, இதுலயே அந்த படத்துக்கு ஒரு ஹைப் ஆயிரும் இல்லையா? எப்பவாச்சும் உங்களுக்கு வந்து நடிகரா என்னடா இது டெய்லி ஒரு மாதிரி தானே கேமரா முன்னாடி வரும் ஏதோ பண்றேன்னு ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கா? இதுல செலவுல ஆச்சு ஏற்பட்டதே இல்லை. ஏன்னா அது இல்லாம மத்த வேலை வந்து இதை விட சலிப்பு. ஷூட்டிங்லன்னு வச்சுங்க, என்னடா காலையில இருந்துச்சு ஒரு பல் வளைக்கு என்ன பண்ணி உங்களோட ஷூட்டிங் இல்லாத ரொட்டீன் குடிச்சோம், போய் டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்தோம். ஏதோ பேர பசங்களோட அவனுங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவானுங்க, சனி ஞாயிறு தான் ஃப்ரீயா இருப்பானுங்க. அப்புறம் என்ன போய் நம்ம இதுதான் நான் வந்து இந்த டிவி தான் வேற என்ன செய்யறது. இது என்ன அது ஒரு பெரிய சௌரியங்க. அது எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து யூடியூப்ல வந்து நமக்கு என்ன தோணுதோ பார்த்துக்கலாம். ஒரு விஷயங்கள் புதுசா வருது. இப்போ வந்து சேப்பியன்ஸ்னு ஒரு புக்கை பத்தி ரொம்ப எல்லாரும் பேசுறாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம சேப்பியன்ஸுங்கிற புக்கை வாங்கி படிக்க வேண்டாம். அது யூடியூப்ல போனோம்னா அது பத்தின நான் போகையிலேயே இந்த ஸ்பீக்கர் அமைக்க சொல்லிடுவேன், டாபிக்ஸ் அபவுட் சேப்பியன் இன் தமிழ். தமிழுங்கிறத அமைச்சு ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் அரைகுறையாத்த புரியும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அது 3 மணி நேரம் டாபிக் அந்த அளவுக்கு ஷூட்டிங் காரில் போகையில் வரையில கேட்டுக்கிட்டு அது படு சௌரியம். ஜீப்ரான் சொன்ன நடிகர்களை கிண்டல் பண்றதுக்காக ஒரு ஜோக் சொல்லுவாங்க, நடிகர்களுக்கு பிடிக்காத விலங்கு வரி குதிரை. ஏன்னா அதுல வரி இருக்கான். நிறைய பேர் கட்டுறதுக்கு தயக்கப்பட்டு அந்த விலங்கே பிடிக்காதுன்றமா சொல்லுவாங்க. இப்ப எதுக்காக இதுல இருந்து ஆரம்பிச்சா அந்த படத்தோட ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பணம் சம்பந்தப்பட்டு இது இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னதான் சினிமா மக்களோட சந்தோஷத்துக்காக பொழுதுபோக்குனாலும் இட்ஸ் பிசினஸ், ஒரு பணம் சம்மந்தப்பட்டலாம். சார் இப்போ சமீபத்துலலாம் கேள்விப்படும் போது ஒவ்வொரு ஹீரோ ஒரு படத்துக்கு சம்பளம் 100 கோடி 200 250 கோடி வரைக்கும் போயிட்டாங்க. உங்களுக்கு இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நிறைய விதமான எவல்யூஷன் நீங்க சினிமாவில் பார்த்துருப்பீங்க. நீங்க மேபி ஆரம்பத்தில் 1000 வாங்கியிருப்பீங்க, லட்சங்கள் அப்புறம் கோடிகள் போயிருக்கும். நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த 100 கோடி 200 கோடி இவ்வளோ பணம்? கேட்கறவங்க பிரச்சனை, கொடுக்குறவங்க பிரச்சனை. முதல்ல கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரி, அந்த காலத்துல 1000 வாங்கினாங்க. அதுவே வந்து முதல் தடவையா வந்து லட்சம் அப்படிங்கிறத பெருசா இருந்தது. முதல் ஒரு படம் வந்து பாக்யராஜ் சார் படம் தான் இல்லை, சிவாஜி சார் பாக்யராஜ் சார் தாவணி கனவுகள் தான் முதல் 1 கோடிக்கு வியாபாரமான படம். ஓ சரி. அப்போ இண்டஸ்ட்ரியே வாயப்படுந்தது. 1 கோடி மொத்த பிசினஸ். புரியுது பிசினஸ் 1 கோடி மொத்த பிசினஸ் 1 கோடிக்கு வித்துருக்கு அந்த படம் அப்படின்னாங்க. அது மாதிரி நம்மளுக்கு மணி வேல்யூ இறங்குது, எக்கானமி டெவலப் ஆயிருச்சு. அப்படிங்கும்போது இந்த சினிமானுடைய வியாபாரம் பெருசாயிட்டு போகுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பொதுவாக தமிழர்கள் வந்து மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை இங்கே தான் இருந்தாங்க. அங்கேயே பாப்புலேஷன் கம்மி. இப்போ வந்து இந்த கடந்த ஒரு 40-50 வருஷத்துல உலகத்தில் தமிழர்கள் இல்லாத நாடே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ஒரு படத்தை வந்து தமிழில் எடுக்கிறாங்க, அதை வந்து தெலுங்குல டப் பண்ணுறாங்க, கன்னட ஹிந்தின்னு டப் பண்ணல அந்தந்த லாங்குவேஜுக்கு வந்து உலகம் முழுக்க ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. நிச்சயமா. அதனால வந்து படத்தினுடைய விலை ஏறையில் ஹீரோ சம்பளம் கேட்கதான் செய்வாங்க. கொடுக்க மாட்டேன்னு ப்ரொடியூசர் சொன்னா குறைச்சிட்டு போறாங்க. அவ்வளவுதானே. உங்களுக்கு அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுன்னா குறைச்சிட்டு போறாங்க, அவ்வளவுதான். சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முதல் முறையா நீங்க ஒரு மனசுல வச்சிருந்துருப்பீங்க, ஆனா உங்களை அப்ரோச் பண்ணி இவ்வளவு சம்பளம் சார் உங்களுக்கு நீங்க ஷாக்கான ஒரு சம்பளம் என்ன சார்? ரொம்ப ஆரம்ப கட்ட காலத்துல எனக்கு இவ்வளவு சம்பளமாப்பா சூப்பர்யா. எனக்கு ரொம்ப ஷாக்கான சம்பளம் வந்து
நான் வில்லனா நடிக்கல, நான் ரொம்ப பீக்கில் இருக்கையில வந்து ஒரு 15,000 25,000 இது சம்பளம் ஒரு படத்துக்கா சார்? படத்துக்கு. அப்புறம் ஜப்பானில் கல்யாண்ராம்னு ஒரு படம், கமல் ஆமா. சார் நடிச்ச படம். பஞ்சரணாசன சார் அவங்க டீம் தான் ப்ரொடியூசர். ஃபாரின்ல ஷூட்டிங்கு. ஃபாரின்ல ஷூட்டிங் போது சம்பளமெல்லாம் கேட்டு கெடுத்துக்கு போகிறோம்ப்பா, நம்ம ஓசியில் ஃபாரின் சுற்றி பார்க்குற சான்ஸ், ஏதோ ஒரு சம்பளம் கொடுத்துட்டு போகிறாங்க, எப்படி விசாரிச்சிருப்பாங்கல்ல எவ்வளவு வாங்குறாரு, காக்கி சட்டைக்கு என்ன சம்பளம், அதுக்கு சம்பளம், அதனால எப்படி அந்த சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டேன். சம்பளமே பேசல. திடீர்னு பார்த்தா பஞ்ச அருணாச்சலம் சார் வந்து அண்ணன் பஞ்ச அண்ணன் வந்து கவரில் ஒரு செக் எழுதி கொடுத்துட்டாரு. அட்வான்ஸ் கூட வாங்காம போயாச்சு. வெளிநாடு போகிற ஆசையில் சரி செக் கொடுத்தாரு, 1,00,000 ரூபா. அப்படியே வந்து ஒன்று தலையெல்லாம் நடந்து போறதுனால ஆமாங்க, 15,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க, 1,00,000 ரூபாய் கேட்கவும் இல்லை. கேட்டு சண்டை போட்டு நம்ம ஒரு 2,00,000 ஆரம்பிச்சு, அவங்க ஒரு 25,000 ஆரம்பிச்சு, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் ஒரு இடத்துக்கு வருவோம் இல்லை. அப்படி இல்லாம நானே பஞ்சண்ணங்கிட்ட ஃபோன், அப்போ ஃபோன் தானே, ஃபோன் பண்ணிட்டேன், அண்ணா இது ஏதோ தப்பா கொடுத்தீங்கன்னா நல்லா யோசிச்சுக்கங்க அப்படின்னா. இல்லை உங்களுக்கு தான் அப்படின்ட்டாரு. சூப்பர் சூப்பர் சார். ஸோ அதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஹிட் கொடுத்துருப்பீங்க. நிறைய உங்களை புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் இந்த ஒரு டைட்டிலோட அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய படங்கள் அதை யூஸ் பண்ணுறது, அது என்ன காரணம்? இல்லைங்க, நான் வந்து அந்த டைட்டிலுக்கு வந்து தகுதி இல்லாத ஆள் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். புரட்சிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. இது வந்து ரசிகர்கள் வந்து ஒரு ஆர்வத்தில் கொடுப்பாங்க. எந்த படம் தெரிஞ்சுக்கலாமா சார்? அது வந்து திருமதி பழனிசாமி ஓடிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ரசிகர் மன்ற கடந்த லெட்டர் வரும் இல்லையா, அதில் வந்து இந்த அப்போல்லாம் ஃபோட்டோ கேட்டு அனுப்புறது, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு லெட்டரில் கையெழுத்து, உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ நடக்கும். அதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பாங்க. என்ன ஆயிரக்கணக்கான லெட்டருக்கு வரும். ஒரு பாப்புலர் ஹீரோவாக இருக்கையில் ஆயிரக்கணக்கான லெட்டர்கள் வரும். அதில் வந்து யாரோ ஒருத்தர் ஒரு அட்ரஸ் பண்ணிலேருந்து புரட்சி தமிழன் சத்யராஜன் போட்டார். இந்த திருமதி பழனிசாமி என்னுடைய ப்ரொடியூசர் ராமநாத சார் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு. அப்போல்லாம் பேப்பரில் தானே விளம்பரம் பண்ணிருக்கோம். படம் ஓடிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் வந்த விளம்பரத்தில் உங்கள் சத்யராஜன் போட்டிருக்கு போல புரட்சி தமிழ் சத்யராஜன் போட்டார். அந்த நம்மளால சென்டிமெண்ட்ல விழுந்து பெறலுவாங்களே, அந்த படம் வந்து 100 days படம் திருமதி பழனிசாமி. உடனே அது 100 நாள் ஓட போக அப்போ நான் நடிச்சிட்டு இருந்த படம் வந்து வால்டர் வெற்றிவேல்லே வந்து டைட்டிலில் புரட்சி தமிழ் சத்யராஜன் வந்தோன்னா அது 200 நாள் ஒன்று. அது வந்து படம் சூப்பராக இருந்தது. சித்தரும் என்ன கிடைக்கிறது சாங்கு, வாசு சார் டைரக்ஷனு, அப்போ சுகன்யா பெரிய ஹீரோயின், கவுண்டமணின்னு சேர்ந்து இவ்வளோ சேர்ந்து படம் ஓடிச்சு. பட் நம்ம ஏதோ இந்த டைட்டில் புதுசாக வந்து ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ ஆயிடுச்சு. அது கண்டினியூ ஆயிடுச்சு. நான் வேண்டான்னு சொல்லுவேன். அப்புறம் உங்கள் சத்யராஜன் போடுவாங்க. அப்படியே போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக அந்த டைட்டிலுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள் தான். ஓகே ரைட். பாதி உண்மை, தமிழன் அப்படிங்கிறது உண்மை. சரி, இப்போ கடைசியா நீங்க நடிக்கிற படங்கள்லாம் பார்க்கும்போது யோபின், ரொம்ப பெரிய படங்கள்லயும் நீங்க இப்ப கூலி போடுற பெரிய படங்கள்லயும் பார்த்தா இருக்கீங்க. இப்ப ஜீப்ராவா இருக்கட்டும், போன வருஷம் வந்து அங்காராகன், தீர்க்கதரிசி, இந்த மாதிரி படங்கள். இப்ப சின்ன படம் பெரிய படம் பிரிக்க விரும்பல, இருந்தாலும் நிறைய புதுமுகங்கள் இருக்க படத்துல நீங்க ஒரு பெரிய ஒரு அடையாளமா இருக்கீங்க. அது நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. என்னப்பா இது, நான் என் ரேஞ்சுக்கு இந்த மாதிரி படம் தான் நடிப்பேன், நான் ஏன் ஒரு புதுமுகம் படத்துல ஒரு பெரிய அடையாளமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? இல்ல, என்கிட்ட நீங்க கேட்கிற கேள்வி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சும்மா நீ இதுலயும் அதுலயும் நடிச்சேன்னா வந்து அந்த ஒரு வேல்யூ குறைஞ்சிடும். பட் எனக்கு அப்படி குறைவே இல்லை. சரி, இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, அங்காரகன் படம் கம்ப்ளீட்டா புதுசு, தீர்க்கதரிசி புதுசு, இவங்களும் கூட தமிழுக்கு புதுசு தான். சத்யதேவும் டாலி தனஞ்சயனும் அவர் தெலுங்கில் நல்லா அப்கமிங் இருக்கிறாரு, டாலி வந்து கன்னடாவில் நல்லா அப்கமிங் இருக்கிறாரு. தமிழுக்கு ஒரு புதுசு தான். இருந்தாலும் சம்டைம்ஸ் என்னன்னா அதில் கேரக்டர் நல்லா இருக்கிறனால நடிக்கிறேன். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீர்க்கதரிசி வந்து ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பார்த்துருக்காங்க, அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இது சில சமயத்தில் நடக்கும், அந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படத்தில் நடக்கும். அதனால் நான் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி கூலியில் இருக்கிறேன், தனுஷோட இட்லி கடையில் நடிக்கிறேன், சல்மான் கான் ஹிந்தி படம், ஏஆர் முருகதாஸ் சார் படம் நடிக்கிறேன். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய படம். அடுத்தது சிவகார்த்திகேயன் படம் ஒன்று பண்ணுறேன், விஜய் சேதுபதி பண்ணுறேன். எல்லாமே வந்து பெரிய படங்கிறத டாப் ஹீரோஸ், டாப் டைரக்டர்ஸ் இது தானே. பட் ரொம்ப ரொம்ப சின்ன படத்துலேயே நடிக்கிறேன். மெட்ராஸ் மேட்னின்னு ஒரு படம், ஏன்னா அது சூப்பராக இருக்குது கதை. சரி, ஒரு 10 சீன் காட்டினாங்க, அந்த தைரியத்தில் நடிக்கிறேன். ஜீப்ரா வந்து இது வந்து ஒரு வகையில் பெரிய படம் தான். கன்னடாவில் ஒரு அப்கமிங் ஹீரோ, தெலுங்குல ஒரு அப்கமிங் ஹீரோ, சுனில் இருக்காரு,
பிரியா பவானி சங்கர் இருக்காங்க, டீம். இந்த படமே வந்து நீங்க செலவை பார்த்தீங்கன்னாலே தெரியுது, சின்ன படமே அல்ல. ட்ரெய்லர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலி. பிரமாதமா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் சொல்லுவாங்கல்ல சார், இப்போ ஒரு படம் வியாபாரம் ஆகிறதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம் போட்டு காட்டுவாங்க, அவங்க நிறைய பேர் பிடிக்குதுன்னு சில பேர் கரெக்ஷன். ஆனா இப்போ நான் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்கும் போது அதெல்லாம் அந்த ஒரு வழக்கே ஒழிஞ்சிருச்சுப்பா, அதெல்லாம் காட்டவே மாட்டேன்றாங்க. அது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயம் தானே. ஒருத்தவங்க பணம் போட்டு வாங்குறாங்க, அவங்களுக்கு கூட அந்த படத்தை காட்ட மாட்டாங்கன்ற போது, நான் சொல்றது பெரிய படங்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்பெல்லாம் அப்படி. இப்போ உங்களுடைய படங்கள் நீங்க பீக்ல இருக்கும்போது எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட் பார்ப்பாங்க, தியேட்டர் ஓனர்ஸ் பார்ப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ரிலீஸ். அது கல்ச்சரே மாறிடுச்சா இல்ல ஒரு தயக்கம் காட்டுறாங்களா ஒரு வேலை காட்டுறதுக்கான? இல்ல, அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பவும் வந்து குறிப்பிட்ட நடிகர்கள் நடிக்கிறாங்கன்னா முதல் நாள் பூஜை எண்ணிக்கே வித்துரும். ஆமா ஆமா, ஆல் ஏரியா சோல்ட் அவுட் ஆயிரும். ஓகே, ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வந்து ப்ரீவியஸ் படம் எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சு பார்த்துருவாங்க. இப்போ என்னென்னா எப்பவுமே உலகம் வந்து அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். மாற்றம் உண்டே மாறாது அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். சேஞ்ச் ஆகி இன்றைக்கி என்னென்னா வந்து ஒரு கார்ப்பரேட் செக்டார் வந்துருச்சு. அவங்களே எல்லா தியேட்டர் எடுக்கிறாங்க, டைரெக்டாக தியேட்டருக்கு போயிடுது அப்படிங்கிற மாதிரி விஷயம். அப்புறம் இன்னொரு டேஞ்சர் இருக்குது நீங்கள் சொல்கிறதில்ல, அன்னைக்கு வந்து இந்த மீடியாலாம் கிடையாது இல்லையா? ஸோ ஒரு படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பார்த்தா அதில் இருக்கிற நல்லதை கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னதுக்கப்புறம் கரெக்ட் பண்ண விஷயமெல்லாம் இருக்குது. இன்னைக்கு இது பூரா மீடியாவில் போட்டு அடி நடிச்சு அந்த படத்தையே க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இல்லை, 100வது நாள் ஒரு படம் பார்த்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் பார்த்து, மணிவண்ணன் எனக்கு அதில் தான் பெரிய பிரேக். படத்தை பார்த்துட்டு எல்லாருமே வந்து இப்படி லேக் இருக்குது அப்படின்னாங்க. ப்ரொடியூசர் ரொம்ப அப்செட்டு. மணிவண்ணன் மட்டும் நான் மணிவண்ணன் சார்பில் நான் தான் பேசினேன், கொஞ்சம் செல்ல புள்ள ப்ரொடியூசருக்கு. ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க சார். ஒரு நாள் என்ன எடுத்து கிழிப்பீங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு நாள் டைம் கொடுங்க சார், இந்த படத்தை அப்படியே மாற்றி காட்டணும்னு. அந்த ஒரு நாளில் பண்ண பேட்ச் ஒர்க் வந்து அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. இப்போ வந்து அதெல்லாம் நடந்த உடனே நியூஸ் வெளி வந்து அந்த படம் குப்பையாமா இன்னும் பயங்கர பில்டப் பண்ணி ப்ரொடியூசர் கதறல் அப்படின்னு ஓச்சாரு போட்டு. அதனால வந்து இப்போ இப்படி சீக்கிரட்டா போறதா நல்லது. ஓகே ஓகே ஓகே, உண்மையிலே கரெக்டா. ஆமா ஆமா, ரைட் சார். இதுல என்ன சொல்றாரு பாபா, பேரே பயங்கரமா வச்சிருந்தாங்க. ஆமாங்க, இதுல வந்து கதை சொல்லில வந்து கேரக்டர் பேர் A2Y பாபானார். அங்கேயே விழுந்துட்டார். என்னடா A2Y பாபானா, அதனால A2Z தான் கேட்ட டைரக்டர். அது என்ன? அப்புறம் அவுட்லைன் கதை சொல்லி என் கேரக்டர் சொன்னாரு. கிளைமாக்ஸில் தான் வந்து A2Z பாபா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். இவன் திடீர்னு ஜப்பானெல்லாம் பேசுவான், ஜாப்பனீஸ் எல்லாம். அதுக்கு கூகுளில் போய் இதெல்லாம் தேடி பார்த்து இந்த வார்த்தைக்கு ஜாப்பனீஸில் என்ன அந்த வாய்ஸை போட்டு என்னமோ வரும், மறந்துருச்சு எனக்கு. ஓகே, ஸோ ஒரு பெரிய சங்கமம் மாதிரி எல்லா எல்லாமே இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி படமும் ஒரு பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Darling 2025 New Year deals, latest smartphones at lowest EMI. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.